என் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே பலவீனமா நான் ஃபீல் பண்றேன்னு நான் என்னத்தை சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 41:10. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சத்ருவின் சூழ்ச்சியால் மொட்டையடிக்கப்பட்டு தோற்று போன சிம்சோன் தன் பலவீனம், பார்வை இழப்பு, வலிகள், கிண்டல், கேலி, சூழ்நிலையின் மத்தியில் இன்னும் சோர்ந்து போகாமல் தன்னை பலப்படுத்திக் கொண்ட தேவனை நோக்கி கெஞ்சினார். தேவனும் அவரை பலப்படுத்தி சகாயம் பண்ணி ஜெயிக்க வைத்தார். ஆமாங்க, உங்க சூழ்நிலை நிமித்தமாக உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் சோர்ந்து போயிருக்கலாம். சிம்சோனை போல இந்த விஷயம் என்னை நினைவு கூறும் என்று அவரை நோக்கி கெஞ்சும் போது தேவரீர் உங்களை பலப்படுத்தி நீங்க செய்ய வேண்டிய காரியத்திற்கு உங்களுக்கு தேவையான சகாயத்தை செய்வாருங்க. ஜெபிக்கலாமாங்க. நான் எவ்வளவு சோர்ந்து போய் பலவீனப்பட்டாலும் உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலிருந்து பலத்தையும் சகாயத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.